நடிகர் ராஜேஷ் அவர்கள் இறந்து போறதுக்கு முன்னாடி தான் கைப்பட எழுதின கடிதம் ஒண்ணு இப்போ ரூம்ல இருந்து கிடைச்சிருக்குது. அத படிச்சு பார்த்துட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. அதோட விவரத்த சொல்ல பார்க்க போறோம். தமிழ் சினிமால ஒரு பிரபலமான நடிகர், இன்னொரு பக்கம் யூடியூபர், ஆன்மீகவாதி, ஜோதிடத்தை கத்துக் கொடுக்கிறவரு, அதே மாதிரி ஹெல்த் டிப்ஸ் ஷேர் பண்றவர்னு சொல்லி ஒரு பன்முக கலைஞரா வலம் வந்தவர் தான் நடிகர் ராஜேஷ் அவர்கள். அவரு திடீர்னு ஒரு 2 நாட்கள் முன்னாடி இறந்து போயிட்டாரு அப்படின்னு நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா யாருமே நம்பவே இல்ல. எக்கச்சக்கமான பேருக்கு ஹெல்த் டிப்ஸ் குடுக்கக்கூடியவரு, சித்தா அப்புறம் ஆயுர்வேத டாக்டர்ஸ் கிட்ட கான்டாக்ட் இருக்கக்கூடியவரு, அவரு எப்படி திடீர்னு இறந்து போலாம்? அவருக்கு என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. சொல்லப்போனா மே 29ஆம் தேதி அதிகாலை திடீர்னு அவருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போகக்கூடிய வழியிலே அவர் இறந்து போயிட்டதாவும் அவரோட தம்பி தெரிவிச்சிருக்காரு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல கடந்த சில நாட்களாவே அவரோட உடல்நிலை எக்கச்சக்கமான அசௌகரியங்கள் ஏற்பட்டிருக்குது. ஆனா அத அவரு பெருசா காமிச்சுக்கல. இது வயது மூப்புப்படி எப்போதும் வர்றது தான் அப்படிங்கிற மாரி ரொம்ப கேஷுவலா தான் இருந்திருக்காரு. ஹெல்த்ல ரொம்ப கான்ஷியஸா இருக்கக்கூடிய ராஜேஷ் அவர்களுக்கு எப்படி இந்த மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அவர் இறந்து போனாருங்கிற செய்தி இப்போ வரைக்கும் நெறைய பேருக்கு அதிர்ச்சியாவும் இருக்கு, சந்தேகமாவும் இருக்கு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல கடந்த சில நாட்களாவே அவருக்கு உடம்புல ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள அவர் ஃபீல் பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல. அதனாலேயே தான் கைப்பட ஒரு கடிதம் ஒண்ண அவரோட கடைசி நாட்கள்ல அவர் ரூம்ல ஃப்ரீயா இருக்கும்போது எழுதி வச்சிருக்காரு. அது அவரோட பெர்சனல் ட்ராயர்ல இருந்து அவரோட மகன் அப்புறம் மகள் எடுத்திருக்காங்க. அந்த ஒரு கடிதத்துல அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, பொதுவா ஒரு மனுஷனோட சராசரி வாழ்வாண்டு 75 வருஷம் தான். 70 வயசுக்கு மேல ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டாலே, அவன் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டான். அதுக்கு மேல இருந்தா, அது கூட இருக்கிறவங்களுக்கும் அவருக்கும் சும தான். வாழ்க்கையில நான் எல்லாத்தையுமே சாதிச்சுட்டேன். எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். எல்லாத்தையும் நான் அனுபவிக்கவும் செஞ்சுட்டேன். என் மனசுக்குள்ள குறை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. கடந்த சில வருஷங்களா உங்க அம்மா என் கூட இல்லாதது மட்டும் தான் ஒரே ஒரு குறை. இந்த ரூம்ல கடந்த ஒரு 10 வருஷமா நான் தனிமைய மட்டும் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். என்னோட மகள் வெளிநாட்டுக்கு அவங்க குடும்பத்த செட்டில் ஆயிட்டான். என் பையன் அப்பப்ப பிசினஸ் விஷயமா வெளில போறது, வேலை விஷயமா வெளில போறதுன்னு சொல்லி அவரும் பிஸி ஆயிடுவாரு. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே பொழுதுபோக்கு இந்த ரூம்ல உட்காந்து உங்க அம்மாவோட நினைவுகள பத்தி திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி என்னோட தனிமைய நான் சரி செஞ்சுப்பேன். இன்னொரு பக்கம் எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்ஸ்க்கு நான் பேட்டி எடுக்கிறது, பேட்டி குடுக்கறது, ஜோதிடம் பல விஷயங்கள ஷேர் பண்றது, இப்படி தான் இருந்துட்டு இருந்தேன். கடந்த சில நாட்களாவே என் உடம்புக்குள்ள ஏதோ மாற்றங்கள் ஏற்படுது. ஒரு 70 வயசு தாண்டிட்டாலே மனுஷனுக்கு உடம்புல சில அசௌகரியங்கள் வர செய்யலாம். எனக்கும் அப்படிதான் வருது. எனக்கு எந்த நேரத்துல என்ன வேணா ஆகலாம்னு எனக்கு தோணுது. ஆனா அதுக்கான அறிகுறிகள் எதுவுமே எனக்கு காமிக்கப்படல. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நம்மளோட குடும்பத்தோட பழக்கவழக்கங்கள் நெறைய இருக்கு. அத நீங்க பின்பற்றணும். குறிப்பா நம்ம கிட்ட யாராவது உதவின்னு கேட்டாங்கன்னா, அவங்க வெறும் கையோட திரும்பி போகக்கூடாது. யாராவது பசின்னு கேட்டாங்கன்னா, அவங்க வெறும் வயிறோட போகக்கூடாது. இளைஞர்கள நல்ல வழி போறதுக்கான பல விஷயங்கள் நம்ம செய்யணும். நான் இதுவரைக்கும் செஞ்சுகிட்டு இருந்தேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல ஆகிடுச்சுன்னா, நான் செஞ்சுட்டு இருந்த நான் பார்த்துட்டு இருந்த அந்த பணிகள என்னால விட்டுட்டு போறதுக்கு விருப்பம் இல்ல. அத என் குடும்பத்த சேர்ந்தவங்க, குறிப்பா என்னோட மகன், மகள் செய்யணுங்கிற மாதிரி தன்னோட விருப்பத்த அந்த கடிதத்துல எழுதியிருக்காராம். இந்த ஒரு கடிதம் தான் இப்போ அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட டேபிள்ல கிடைச்சிருக்குது. இத படிச்சு பார்த்துட்டு அவரோட மகன் அப்புறம் மகள் பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.